ஜிஎஸ்டி திருத்தத்தின் ரிப்பிள் எஃபெக்ட், ஆரோக்கியத்திற்கான பயணம். அன்புடையீர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆரோக்கியமான இந்தியா பற்றி பேசியபோது அது வெறும் மருத்துவமனைகள், மருந்துகள் பற்றியது மட்டுமல்ல, அது கண்ணியம், பாதுகாப்பு, மேலும் எந்த குடும்பமும் நோயால் சிதறக்கூடாது என்ற உறுதி. இன்று நாம் காண்பது ஒரு கொள்கை மட்டுமல்ல, இது ஒரு கருணை நிரம்பிய பயணம். இது தொடங்கியது சர்வதேச யோகா தினத்திலிருந்து. உலகமே இந்தியாவுடன் சேர்ந்து தடுப்பு சிகிச்சையை விட மேலானது என்பதை கொண்டாடியது. அடுத்து வந்தது உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டம், ஆயுஷ்மான் பாரத். 12 கோடி குடும்பங்களுக்கு ஒரு நோய் வந்தாலும் அவர்கள் நிதி சிதறாது என்ற நம்பிக்கை கிடைத்தது. ஒரு சிறிய அட்டையின் மூலம் குடும்பங்கள் தங்கள் வீடுகளை விற்காமல் சிகிச்சை பெற்றனர். குழந்தைகள் பள்ளியை விட்டு வெளியேறாமல் படிப்பை தொடர்ந்தனர். இதுவே மக்களின் வாழ்க்கையை காப்பாற்றிய மாற்றம். இன்று அதே பாதுகாப்பு வட்டம் மேலும் விரிவடைந்துள்ளது. சுகாதார மற்றும் உயிர் காப்பீட்டில் 0 ஜிஎஸ்டி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் காப்பீட்டு தவணைகள் மலிவாகின்றன. அதிக குடும்பங்கள் நம்பிக்கையுடன் காப்பீட்டை பெற முடிகிறது. மருத்துவ செலவுகள் உயர்ந்தாலும் குடும்பங்கள் நிதி சுமையின்றி இருக்க முடிகிறது. அதுவே இல்லை. 33 உயிர்காக்கும் மருந்துகள் இப்போது வரி இல்லாமல் கிடைக்கின்றன. பரிசோதனை கிட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் மீது ஜிஎஸ்டி 12% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் புற்றுநோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் என அனைவருக்கும் சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக மாறுகிறது. மற்றொரு பக்கம் உடலை அழிக்கும் பொருட்களுக்கு, அதாவது சிகரெட், மது, குளிர்பானம், பான் மசாலா 40% வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது. செய்தி தெளிவு: இந்தியா நோயை மானியம் செய்யாது, ஆரோக்கியத்தை மட்டுமே மானியம் செய்யும். இது தனிப்பட்ட கொள்கை அல்ல, இது பாதுகாப்பின் வலை. ஜன் ஔஷதி கேந்திரா, மலிவு விலை மருந்துகள். ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் வரை காப்பீடு. உஜ்வாலா, முத்ரா கடன், வீடு திட்டங்கள். ஆரோக்கியமான வாழ்வுக்கான அடித்தளம். ஜிஎஸ்டி சீர்திருத்தம், மருந்தும் காப்பீடும் அனைவருக்கும் மலிவு. மாண்புமிகு நண்பர்களே, பல தசாப்தங்களாக ஒரு மருத்துவமனை செலவு குடும்பங்களை வறுமைக்குள் தள்ளியது. வீடுகளை விற்றனர், குழந்தைகளை பள்ளியிலிருந்து வெளியேற்றினர், கடுமையான வட்டியில் கடனும் எடுத்தனர். இன்று மோடி அரசின் கீழ் அந்த அலை திரும்புகிறது. ஆரோக்கியம் காப்பாற்றப்பட்டுள்ளது என்றால் குடும்பமே காப்பாற்றப்பட்டுள்ளது. மருந்து கையில் இருந்தால் கண்ணியம் காக்கப்படுகிறது. சுமையற்ற காப்பீடு இருந்தால் எதிர்காலம் பாதுகாப்பாகிறது. ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வெறும் வரி மாற்றம் மட்டுமல்ல, அது ஒவ்வொரு இந்தியரிடமும் சொல்வது, நீ முக்கியம், உன் ஆரோக்கியம் முக்கியம், உன் குடும்பத்தின் எதிர்காலம் மிகவும் முக்கியம். இது ஆரோக்கியத்தின் வெற்றி, இது கண்ணியத்தின் வெற்றி, இது இந்தியாவின் வெற்றி.